ஹாய், ஐம் டாக்டர் தாரணி பிரியங்கா. இன்றைக்கு ஒரு 40 to 50 இயர்ஸ்க்குள்ளார இருக்கிற ஒரு லேடிஸாக இருக்கட்டும், ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் வந்துட்டு குதிங்கால் வாதம். அதாவது குதிங்காலில் வந்துட்டு வலி ரொம்ப அதிகமாக வருது. ஸோ இதை பற்றி தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பார்க்க போகிறோம். குதிங்கால் வாதம் அதாவது பிளான்டார் ஃபெசைட்டிஸ் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா வந்துட்டு தன்னோட பிஎம்ஐ ரேட், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் ரேட்னு ஒன்று இருக்குது, அதை விடவும் வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குதிங்கால் வாதம் வந்து வரும். ஏன்னா அந்த பாடியோட ஃபுல் வெயிட்டை வந்து கால் வந்துட்டு தாங்குது இல்லையா, அதனால வந்து அதோட ஏற்படக்கூடிய ப்ரெஷர்னால வந்து வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரமாக வந்துட்டு நின்றுட்டு வேலை செய்கிறவங்க, டீச்சர்ஸ், இல்லை டெக்ஸ்டைல்ஸில் துணிக்கடையில் வேலை செய்கிறவங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ், டிராஃபிக் போலீஸு, ஸோ யாரெல்லாம் ரொம்ப நேரம் அதிகமாக வந்துட்டு நின்றுட்டு வேலை செய்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த இஷ்யூ வந்துட்டு கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அத்லெட்ஸ் வந்து சரியான கைடன்ஸோ இல்லை ஒழுங்கான கோச் அட்வைஸ் இல்லாமல் வந்து ரொம்ப விக்ரஸாக எடுத்த உடனே வந்துட்டு பயங்கரமாக ஓடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு வலி வரும். அதே போல் சடனாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக எக்ஸசைஸ் செய்கிறது, இல்லை ஜிம் போகிறது, ஸோ தன்னோட பாடிக்கும் அதிகமான ஒரு ப்ரெஷர் வந்துட்டு கொடுக்கறதுனால, வெயிட் லிஃப்டிங் ரொம்ப அதிகமாக பண்ணுறதுனாலையும் இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல் ஒரு சில பேர் வந்துட்டு ஸ்லிப்பர் புதுசாக வந்துட்டு மாற்றிருப்பீங்க. ஸோ முன்னாடி போட்டிருந்த செருப்புனால வந்து எந்த தொந்தரவு வந்திருக்காது, இப்போ போட்ட செருப்புனால வந்துட்டு வலி வருது அப்படின்னா உங்கள் செருப்போட குஷன் உங்கள் காலுக்கு, உங்கள் பாடிக்கு செட் ஆகலைன்னு அர்த்தம். ஒன்று ரொம்ப ஹார்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப வந்துட்டு சாஃப்டாக இருக்கலாம், அது வந்து உங்களுக்கு செட் ஆகலை. இல்லை ஷூவாக இருந்துச்சுன்னா சைஸ் வந்துட்டு கரெக்டாக இல்லை, அது ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க, அதனால வந்து இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸ் என்கிற குதிங்கால் வாதம் வந்துட்டு உங்களுக்கு வருது. ஃபஸ்ட்டு இந்த பிளான்டார் ஃபெசைட்டிஸ் அதாவது குதிங்கால் வாதம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபுட் அதாவது நம்மளோட கால் பாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த பாதத்தில் வந்து எலும்புகள் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஒரு குஷன் மாதிரி வந்துட்டு ஒரு டிஷ்யூஸ் எல்லாம் இருக்கும், சரிங்களா. இந்த குஷன் நம்மளுக்கு எதுக்கு இருக்குது, கீழே இருக்கிறது நம்மளோட ஃபுல் பாடியோட வெயிட்டை வந்துட்டு இந்த குஷன் வந்துட்டு தாங்கும். இதில் ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு பிளான்டார் ஃபேஷியான்னு சொல்லி சொல்லுவோம், அதோட பேர். இப்போது அது வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ்னால, ப்ரெஷர்னால இன்ஃப்ளமேஷன் ஆகும், அதாவது வீக்கமாகவோ இல்லைன்னா வந்து அதில் வந்து புண் உண்டாகிறதோ வந்து ஏற்படும். இதுதான் வந்துட்டு பிளான்டார் ஃபெசைட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ரேயில் காலில் வந்து சின்னதாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன போன் க்ரோத் இருக்கிற மாதிரி தெரியும். அதான் வந்து கால்கேனியல் ஸ்பர்ன்னு சொல்லி வந்துட்டு சொல்லுவோம். இந்த குதிங்கால் வாதம் அதாவது பிளான்டார் ஃபெசைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது தொந்தரவுகள் என்ன மாதிரியா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்று, தூங்கி எழுந்த உடனே அவங்களால காலை கீழே வைக்க முடியாத அளவுக்கு வந்து வலி இருக்கும், ரொம்ப குத்துற மாதிரியான வலி இருக்கும். அது நம்மளால் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்க முடியும், அந்த வலி வந்து தாங்கவே முடியாத மாதிரி இருக்கும். எழுந்தோடனே ரொம்ப அதிகமாக வலிக்கும், கொஞ்சம் டைம் ஆக ஆக வந்துட்டு வலி வந்துட்டு குறையும். அதே போல் கொஞ்ச நேரம் உட்காந்து எழுந்த உடனே இல்லை நின்றுட்டு உட்காரும் போதும் வந்துட்டு அந்த தாங்க முடியாத மாதிரி வலி வந்துட்டு ஏற்படும். இப்போது இது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் எப்படி வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க வந்துட்டு வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணாலே தானாகவே வந்து இந்த வலி வந்துட்டு சரியாயிடும். செகண்ட் வந்து தன்னோட கெப்பாசிட்டியும் தாண்டி வந்து வெயிட் லிஃப்டிங் பண்ணுறீங்க, இல்லை அதிகமான வந்துட்டு எக்ஸசைஸோ ஒரு ரன்னிங்கோ அதிகமாக பண்ணுறீங்கன்னா அதை வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்துட்டு ஸ்லிப்பர்ஸ் எதுவும் உங்களுக்கு சூட் ஆகலை, சரி இல்லை, மாற்றினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. நாலாவது, நான் இதெல்லாம் எனக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு லாங் ஸ்டாண்டிங்காக எனக்கு ஜாப் இருக்குது, என்னால் வந்துட்டு அது வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது, எனக்கு அதிகமான வலி இருக்குது அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற மாதிரியான எக்ஸசைஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு சரியாயிடும். இப்போது உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கணுக்கால தொட்டு பாருங்கள். அதாவது காஃப் மசில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, இது ஃபூட்டு, இதுக்கு மேலே இருக்கிறது காஃப் மசில்ஸ். இந்த இடத்துல வந்துட்டு அடியில் வந்து தொட்டு பாருங்கள். ரொம்ப கல் மாதிரி இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு எண்ணெயை போட்டுட்டு நல்லா வந்து மசாஜ் வந்துட்டு கொடுக்கணும். அதே போல் இடுப்பில் வந்துட்டு வலி இருக்குது அப்படின்னா அதனால கூட சயாட்டிகா பிரச்சனை இருந்துச்சுன்னா அதனால கூட வந்துட்டு இது வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வரும் நல்ல டாக்டர்கிட்ட போய் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை வந்துட்டு தானாக சரியாகும். இப்போ எனக்கு இது ரெண்டுமே இல்லை, எனக்கு கணுக்காலும் சாஃப்டாக தான் இருக்குது, இடுப்பலியும் கிடையாது, எனக்கு இந்த குதிங்கால் வலி மட்டும்தான் வந்து அதிகமாக இருக்குது நீங்கன்னா இப்போ நான் சொல்கிற எக்ஸசைஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கான எக்ஸசைஸ் ஒரு நல்ல ஃப்ரீயாக உட்காந்துட்டு நம்மளோட பாதங்களை
ஒரு டவல்லாலேயோ இல்லை நம்ம கைகளாலேயோ வந்து நல்லா இழுத்து மேல் நோக்கி இழுத்து வந்துட்டு ஸ்ட்ரெச் வந்துட்டு கொடுக்கணும். நம்ம காலுக்கும் அதே போல கொடுக்கலாம், நம்மளோட பாதங்களுக்கும் அதே போல கொடுக்கலாம். இது போக எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துலயோ நம்ம ஃபுல் பாதத்துக்கோ வந்துட்டு நல்லா எண்ணெய் போட்டு மசாஜ் வந்துட்டு கொடுக்கணும். அதாவது ஹாட் வாட்டர் தெரப்பி மாதிரி நல்ல சுடுதண்ணி அதில் எப்சம் சால்ட்டோ இல்லைன்னா வந்துட்டு கல்லுப்போ போட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு காலை வந்துட்டு வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வலி வந்து குறையும். பட் இதுலேயும் எனக்கு குறையலை, நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன், நான் வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் எனக்கு பெயின் வந்துட்டு குறையவே மாட்டேங்குது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிறது வந்துட்டு பிளான்டார் ஃபெசைட்டிஸ் தானே வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப அட்வைசபிள். ஸோ டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். சித்தாவில் இதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு நல்ல பர்மா ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அதையும் எடுத்து கண்டிப்பாக பயன்பெறுங்க. நன்றி.